வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு சுவையான சப்ஜி பண்ண போகிறோம். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 100 கிராம் உருளைக்கிழங்க மேல் தோலை சீவிட்டு கொஞ்சம் நீள துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் வதக்கினோம்னா கிழங்கோட கலர் மாதிரி லைட்டாக ப்ரௌன் கோட்டிங் வரும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்க தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயிலேயே 200 கிராம் கத்திரிக்காயை கழுவி நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு காம்பை கட் பண்ணி இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம எண்ணெயிலேயே வதக்க போகிறோம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூளும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். எண்ணெயிலேயே நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த சின்ன உரலில் 1 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 3 பூண்டு, 2 பச்சை மிளகாய் இதை நல்லா இடிச்சுக்கலாம். இந்த மாதிரி உரலில் சேர்த்து இடிச்சுக்கலாம், அல்லது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிடாமல் 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ 1-2 இடிச்சாச்சு. கத்திரிக்காய் 4-5 நிமிஷமாக நல்லா எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற எண்ணெயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம உரலில் இடித்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கலவையை இதில் சேர்த்துடலாம். இந்த கலவை தான் இந்த சப்ஜிக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். மிதமான தீயில வச்சு இதை 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்கும் போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. மூடி போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அது வரையும் இருக்கட்டும். இப்போ சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு மசிய விட்டுருங்க. அடுத்து இது கூட நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 2ஐயும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 7-8 பீஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே கொத்தமல்லி இலைகள். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறலாம். நான் இப்போ கட் பண்ணி சேர்த்துருக்கிற தக்காளி ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. மூடி வச்சிடலாம். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்மளுடைய டேஸ்டான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வறுவல் பண்ண போறோம். இந்த வறுவலுக்கு தனியா ஒரு பொடி அரைச்சு சேர்த்துருக்கிறதுனால சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில் போட்டோம்னா கத்திரிக்காயோட கலர் மாறாமல் இருக்கும். இந்த வறுவலில் சேர்க்கறதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு இந்த வெறுங்கடாயில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பை லைட்டாக 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இந்த மாதிரி லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம்.
எல்லாமே வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுடராக அரைச்சிக்கலாம். அடுத்து இந்த பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அது கூட 5-6 பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கங்க. இந்த பூண்டு இந்த வறுவலுக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்கும், சுவையும் கொடுக்கும். இந்த பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணியில் கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த காயை எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு. காய் இப்போ பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அளவு வந்து நல்லா குறைஞ்சி வந்துடும். அதனால் உப்பை வந்து பார்த்து சேர்த்துக்கங்க. நல்லா மறுபடியும் ஒன்று போல் பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். வெந்துட்டுருக்கும்போது இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 6 நிமிஷம் ஆச்சு. கத்திரிக்காய் எண்ணெயிலே வதங்கி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இனி அடுத்து மூடி போட வேண்டாம். ஓப்பன்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். மூடி போடாமல் வதங்கிட்டு இருக்கும் போதுமே இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி கொடுத்துக்கங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. கத்திரிக்காய் இன்னுமே நல்லா சுருளை வதங்கியிருக்கு. அடுத்து நம்ம வறுத்து பவுடர் பண்ண அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்தாச்சு. அடுத்து இது கூட தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கத்திரிக்காய் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த சேர்த்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மெதுவாக கலந்து கொடுக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. சிம்லையே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இடையில அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் வேர்க்கடலை கூட்டு பண்ண போகிறோம். இந்த கூட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கூட்டு பண்ணுறதுக்கு 150 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் வறுக்காத வேர்க்கடலையை 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா வேர்க்கடலை வந்து வேகமாக வெந்துடும். 50 கிராம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பையும் நம்ம ஊற வச்சிட்டோம்னா நல்லா வேகமாக வெந்துடும். இப்போ இந்த கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலையையும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக வேக வச்சுக்கலாம். ஊற வச்ச பாசிப்பருப்பை இந்த பேனில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். குழஞ்சிடக்கூடாது. நல்லா மலர வேக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேனில் ஊற வச்ச வேர்க்கடலை, முங்குற அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கணும். நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இந்த வேர்க்கடலை பாசிப்பருப்பு ஒவ்வொன்றும் தனித்தனி டயத்தில் வேகும். அதனால் நம்ம தனித்தனியாக வேக வைக்கிறோம். பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த சைடு வேர்க்கடலையும் நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த வேர்க்கடலையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இந்த உளுந்தும் நல்லா செவந்து வரட்டும். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண வெங்காயம், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை,
1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் லைட்டாக பரட்டி விட்டால் போதும். சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்தா போதும். அதுக்கு அதிகமாக சேர்த்தோம்னா கூட்டு வந்து புளிப்பாக இருக்கும். இது கூட கட் பண்ணி வச்சா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். நான் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த கத்திரிக்காயை வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷமாக வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த வேர்க்கடலையோடு சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். திறந்து பார்க்கலாம். வேர்க்கடலையோடு சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாசிப்பருப்போடு சேர்ந்து மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேகட்டும். 3 நிமிஷமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நம்மளுடைய கத்திரிக்காய் வேர்க்கடலை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காயோட உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு டேஸ்டான மசாலா பண்ண போகிறோம். 1/4 கிலோ கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீல சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு 125 கிராம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு லைட்டாக அதனுடைய கலர் மாறி வர அளவுக்கு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடலெண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணோம்னா இந்த டிஷ் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு கடலெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கிழங்கு ஃப்ரை ஆகி லைட்டாக அதனுடைய கலர் மாறி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து கத்திரிக்காயை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயையும் 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷமாக ஃப்ரை பண்ணியாச்சு. கத்திரிக்காய் ஃப்ரை ஆகி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த கத்திரிக்காயையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே 2 கீறின பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயத்தோட கலர் வந்து ஓரளவு மாறி வர்ற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு அதனுடைய கலர் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி விழுதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம்.
சோம்புத்தூள் ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைன்னா சீரகம் தாளிக்கும் போது 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நான் இதில் கரம் மசாலா தூள் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவில் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர்னால் நான் அந்த சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம சேர்த்த அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரையும் இருக்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆல்ரெடி அது பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுக்கங்க. இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.